சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு ஆதார் அட்டை வைத்திருப்போர் அனைவருக்குமே அதிர்ச்சி தகவலானது வெளியாயிருக்கு. இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால, நீங்க இப்ப தான் நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்திய மக்களுடைய முக்கிய ஆவணமாக தற்போது ஆதார் அட்டை இருக்கு. குழந்தைகள பள்ளிகள்ல சேர்க்கிறது முதல், மத்திய மாநில அரசு குடுக்கக்கூடிய நலத்திட்டங்கள் பெறுற வரைக்குமே ஆதார் அட்டை அப்படிங்கிறதான் முதல் ஆவணமா கேட்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஆதார் அட்டைய தற்போது அப்டேட் பண்ணணும் அப்படின்னு இந்திய தனித்துவ அடையாள ஆணையம், அதாவது யுஐடிஏன்னு சொல்லுவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு விதிய பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஒவ்வொரு 10 ஆண்டுக்கு ஒரு முறையும் நீங்க ஆதார் அட்டைய கண்டிப்பா அப்டேட் பண்ணியாகணும். முக்கியமா குழந்தைகள் தங்களுடைய 20 வயசுக்குள்ளேயே 2 முறை ஆதார் அப்டேட் அப்படிங்கிறது கண்டிப்பா பண்ணணும். முதல் முறை அப்படிங்கிறது 5 வயசுலேருந்து 7 வயசுக்குள்ள பண்ணணும். 2வது முறை 15 வயசுலேருந்து 17 வயசுக்குள்ள நீங்க கட்டாயமா பண்ணியாகணும். அதாவது குழந்தைகளுடைய ஆதார் அட்டையில அவங்களுடைய பெயர், புகைப்படம் மற்றும் முகவரி, அவருடைய பாலினம் என்ன, பிறந்த தேதி இது மட்டும் தான் குடுத்திருப்பாங்க. எந்த ஒரு பயோமெட்ரிக் அப்டேட்டுமே பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ அது 5 வயசுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா, நீங்க முதல் முறை அப்டேட் பண்ணும்போது, உங்களுடைய கண் விழித்திரை மற்றும் அதனுடைய கைரேகை எல்லாமே பார்த்தீங்கன்னா, அப்டேட் பண்ணி குடுத்துருவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, காலக்கெடு அப்படிங்கிறதும் குடுத்துருக்காங்க. வரக்கூடிய அதாவது அடுத்த ஆண்டு மார்ச் 2026 வரைக்குமே பார்த்தீங்கன்னா, டைம் அப்படிங்கிறது குடுத்துருக்காங்க. ஸோ அது வரைக்குமே நீங்க ஆதார் இலவசமாக அப்டேட் பண்ணிக்கலாம். இதுக்கு அப்புறம் நீங்க பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 125 கட்டணம் செலுத்துற மாரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, நீங்க இலவசமா பண்றதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆதார் மைய சேவைகள்ல போயிட்டு நீங்க வந்து பண்ணிக்கலாம். இப்ப நான் சொன்ன எல்லாமே குழந்தைகளுக்கான விதி. பெரியவங்க எல்லாருமே ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒருக்காவும் கட்டாயமா ஆதார் அப்டேட் அப்படிங்கிறது பண்ணியே ஆகணும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வாடகை வீட்ல இருப்பாங்க. இந்த 10 வருஷத்துக்குள்ள 2, 3 வீடு மாறியிருப்பாங்க. அவங்களுடைய அட்ரஸும் பார்த்தீங்கன்னா மாறியிருக்கும். அது தற்காலிக அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, ஃபோன் நம்பர் இந்த 10 வருஷத்துல 2, 3 நம்பர் கூட மாத்தியிருக்கலாம். இப்போ அரசு தரப்புல இருந்து உங்களுக்கு ஏதாவது இலவச நலத்திட்டங்கள், இல்லன்னா சலுகைகள் கிடைக்க போது அப்படின்னா, உங்களுடைய மொபைல் நம்பருக்கு தான் பார்த்தீங்கன்னா, ஓடிபி ஆகட்டும், இல்லன்னா எந்த மெசேஜ் ஆகட்டும் அஃபிஷியலா வரும். அதுக்கு உங்களுடைய கரண்ட் மொபைல் நம்பர் அப்படிங்கிறது அப்டேட்ல இருக்கணும். ஸோ இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா, ஆதார் அட்டைய நீங்க வந்து புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேள நீங்க உங்களுடைய அட்ரஸையோ, இல்லன்னா உங்களுடைய மொபைல் நம்பரையோ மாத்துனீங்க அப்படின்னா, உடனடியா பக்கத்துல இருக்கக்கூடிய ஆதார் மையங்கள் இல்லன்னா தபால் நிலையங்கள்ல போயிட்டு, நீங்க ஆதார் அப்டேட் அப்படிங்கிறது பண்ணிக்கோங்க. ஆன்லைன்லயும் நீங்க பண்ணிக்கலாம். அதற்கான வசதி இருக்கு. நீங்க வந்து கார்டா பெறணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அப்டேட் பண்ணிட்டு உடனடியா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லன்னா பொறுத்திருந்து உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ்க்கே பார்த்தீங்கன்னா, நேரடியா வரும். தபால் மூலியமா நீங்க வந்து வாங்கிக்கலாம். இந்த அப்டேட் பண்ணல அப்படின்னா, ஏதாவது பிரச்சனை வருமான்னு கேட்டீங்கன்னா, அரசு தரப்புலருந்து வரக்கூடிய திட்டங்கள்ல ஏதாவது சிக்கல் ஏற்படலாம், தடை ஏற்படலாம். அதனால தான் சொல்றேன், உடனடியா பண்ணி வச்சுக்கோங்கன்னு. ஸோ இது போன்ற பயனுள்ள தகவல்லாம் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.